ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். கால்சியம், புரதம், நார்ச்சத்து அதிகம் நிறைந்த தினை வச்சு ஹெல்த்தியாக சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தினை எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு காட்டன் துணியில் ஒரு 5 நிமிஷம் போல் ஃபேன் காற்றுல நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கழுவி வச்சுருக்க தென்னை நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோடு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்தில் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா காஞ்சிரும். இது லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கம்பு, அதையும் இதோடு சேர்த்து கம்பு லைட்டாக பொரிஞ்சு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். ஏன்னா அது வறுபடுற டைம் வேறு, இது வறுபடுற டைமிங் மாறும். அதனால் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க தினையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 பாதியுமாக ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பவுடரை அரைக்கக்கூடாது. 1 பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கம்பையும் 1 பாதியுமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளை உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதோட பீன்ஸ், கேரட், காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இதோடு சேர்த்துக்கலாம். கொடமிளகாய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இந்த காய்கறிகளை கூட இதோடு சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலே காய்கறி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாதிரி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு தெனை, 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்தேன். 1:2 கணக்கில் 2 கப்புக்கு மொத்தம் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தெனைக்கு 2 கப் அளவு தண்ணி, மொத்தம் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா இது போல் நல்லா கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க தெனை மாவு, கம்பு மாவு ரெண்டையுமே இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிடாம நல்ல ஹெல்த்தியாக தெனையும் கம்பும் வச்சு ஒரு சிம்பிள் ரெசிபி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 to 5 நிமிஷம் லைட்டாக வேக வச்சு எடுத்தாலே போதும். தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா இது போல் ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொலக்கட்டை சைஸுக்கு இது போல் பிடிச்சு எடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக கூட பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க.
எடுத்து இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 to 8 நிமிஷம் அவிச்சு எடுத்தாலே போதும். இதில் புரதம், கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. எலும்புகளை நல்லா வலுவாக்கும், நரம்பு தளர்ச்சி நோயை சரி பண்ணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை இதோடு சேர்த்து ஒரு 5 to 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அவிச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இல்லைனா கருப்பு உளுந்து, கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதோடு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே சட்னி செய்யும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், இது கூடவே ஒரு குத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு குத்து அளவுக்கு புதினா, ஒரு குத்து அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது 3மே சம அளவு சேர்த்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றது கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் தக்காளி கொஞ்சம் மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். புளி சேர்க்கும்போது தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இது போல் அரைச்சி எடுத்ததை வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிட்டு இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெள்ளை உளுந்து, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கதம்ப சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசையோடு மட்டும் இல்லை, எல்லா சிறுதானிய இட்லிக்குமே தோசைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 to 8 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான, ஈஸியான தனை கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதுக்கு இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசையோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இதில் கால்சியம், புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் எடுத்த அளவு 100 கிராம் அளவு 4 to 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.